ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் போட்டு செஞ்ச வீடியோ தான் இது. விளாக் தான். எல்லோரும் ரசம் இப்படியே வைப்பாங்க அப்படின்னு கமெண்ட் போடுறீங்க. நான் இப்படி தான் வைப்பாங்கன்னு நான் ஒன்றும் வீடியோ போடலை. நான் பண்ணுற விதத்தை தான் போட்டிருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்தது எனக்கு ரசம். இன்றைக்கி பீட்ரூட்டு செஞ்ச வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பீட்ரூட்டு தான். பீட்ரூட் பொரியல். அதுக்கு இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அடுத்தது என்ன போடுறோன்னு பார்க்கலாம். கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொடி வேகம் போடும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பீட்ரூட்டை போட்டுக்கலாம். தண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றி உப்பு போட்டிருக்குல்ல, உப்பு கொஞ்சம் கரையும் தண்ணிக்குள்ள. இப்போ நம்ம சீவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை போட்டுடலாம். இப்படி சீவி வச்சுக்கணும். ஓகேவா? இதை போட்டு கிண்டலாம். கிண்டி இப்படி கிண்டணும். நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடணும். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதை வேகட்டும். அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் பண்ணுற விதத்தை தான் நான் சொன்னேன் நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்படித்தான் பண்ணணும்னு நான் எதுவும் டிப்ஸ் கொடுக்கல. நான் பண்ணுறத வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ 5 செகண்ட் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். தண்ணியெலாம் வத்திருச்சு பாருங்க. பார்த்தீங்களா? வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள தேங்காவை போட்டு இறக்க வேண்டியதான். ஓகேவா?